விவசாயிகள்னா கடவுள் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, கடவுள் மாதிரிலாம் கிடையாது, கடவுள் தான். நாங்க இங்க இந்த கார்ல இப்படி போனோங்க, இங்க என்ன ரொம்ப பசுமையா இருக்கு போய் பாப்போம்னு பார்த்தோம், வெள்ளேரி பிஞ்சு. சரின்னு சொல்லி கொஞ்சம் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம், அவங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. வீடியோஸ் எடுத்தோம், கொஞ்சம் பறிச்சோம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். முடிச்சுட்டு கிளம்பும் போது இங்க பாருங்களேன், ₹1 கூட எங்களை கேட்கல. பழுத்த சூப்பரான வெள்ளேரி பழம் எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே வயல்ல கொள்ளையிலேயே இங்க தரையில அப்படி பழுத்து கிடந்தது, பறிச்சு கொடுத்தாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளேரி பிஞ்சு. இங்க வந்ததுலேருந்து நாங்கள் ஒரு 4-5 எடுத்து சாப்பிட்ருப்போம். இதை கொடுத்து காசு கொடுத்தேன், அவங்க வாங்கிக்கல, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுத்தேன். அதாங்க அவங்கலாம் வந்து கடவுள்லாம் நம்மள காசு எதிர்பார்த்து ஒன்று கொடுக்க மாட்டார்ல, நம்ம உண்மையா இருந்தாலே போதும், நமக்கு கடவுள் எல்லாமே கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இந்த விவசாயிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம். நீங்க வீடியோ எடுத்துக்கங்க பாப்பா, போடுங்க, பரவாயில்லன்னா அவ்வளோ அன்பா பேசுனாங்க, முன்னாடியே தெரிஞ்சவங்க மாதிரியும். அதான் விவசாயம் பண்றவங்க மனசுல எப்பயுமே கள்ளம் கவடம் இருக்கவே இருக்காது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோ அன்பா பேசினாங்க. இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு, அவங்க பறிச்சாங்க, ஓகே நம்மளும் வீடியோ எடுத்தோம். அடிக்கிற வெயிலையும் அவங்களுக்கு அதே வேலை தான், அதே வெயில தான் கிடக்காங்க. வீட்டு உள்ள இருக்கும்போது நம்மளால ஏசி இல்லாம இருக்க முடியல, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இவங்க கிட்ட எல்லாம் பேரம் பேசாதீங்க, அந்த ரோட்டோரம் கடை வச்சிருக்கவங்கள்ட்ட பேரம் பேசாதீங்க. இப்படியே ரோட்டோரமா போறீங்க, எங்கேயாவது விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது பொருள் அங்கிருந்து தானியம் வாங்க முடியும்னா நிறைய காசு கொடுத்து கூட வாங்குங்க. அவங்க மனசுல அந்த ஃபேஸ்ல அந்த ஒரு சந்தோஷம் பார்த்தா அவ்வளவு ஆறுதலா இருந்ததுங்க. விவசாயம் காப்போம்.